நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம், சட்டம், எழுத்து, நகரம் இதெல்லாம் எங்க முதல்ல உருவாகிச்சுன்னு சொல்லி நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஸோ இந்த உலகம் வாழ கற்றுக்கிட்ட இடம் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியுமா? அதுதான் இன்னைக்கு போரால சிதைக்கப்பட்ட ஈராக்னு சொல்லக்கூடிய நாடு. ஸோ ஆமா, வெடிகுண்டுக்கு முன்னாடி, போருக்கு முன்னாடி இந்த நிலத்துல பாத்தீங்கன்னா எழுத்து பிறந்திருக்கு, சட்டம் உருவாகி இருக்கு, நாகரிகம் தொடங்கி இருக்கு. ஸோ இந்த வீடியோல இந்த ஈராக் நாட்டோட ஹிஸ்டரியை பத்தி தான் நாம் இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே பழைய காலத்தில் பார்த்தோன்னா நம்மள மாதிரி இருக்கிற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாழலை. காடு, மலைமேடு இது மாதிரி இடங்கள்லாம் சுற்றி உணவு தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் இன்னைக்கு இருக்கிற ஈராக்னு சொல்லக்கூடிய இடத்துல மொசபத்தேமியான்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்துச்சு. இந்த மொசபத்தேமியா நிலம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஆறுகளுக்கு நடுவில் இருந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா டைக்ரிஸ்னு சொல்லக்கூடிய ஆறு, இன்னொன்று யூப்ரட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு. ஸோ இந்த 2 ஆறுகளும் ஒவ்வொரு வருடமே கரை புரண்டு ஓடும்னு சொல்லலாம். ஸோ அதனாலே அந்த நிலம் ரொம்பவே வளமான ஒரு நிலமாக இருந்திருக்கு. விவசாயத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதலா மனிதர்கள் உணவு உற்பத்தி செய்ய ஆரம்பிச்ச இடம் இந்த ஈராக் நிலமாக தான் இருக்குது. ஸோ உணவு கிடைக்க ஆரம்பிச்சதும் மக்கள் அதை சுற்றி ஒரே இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. வீடுகளை கட்டுறாங்க, குடும்பங்கள் ஒன்று சேருது, கிராமங்களா உருவாகுது. அதுக்கப்புறமா இந்த கிராமங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நகரங்களா மாறுது. ஸோ இதுதான் மனிதர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச முதல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நகரம் பெருசாக ஆரம்பிக்குது. நகரம் பெருசாக ஆக பிரச்சனையுமே அதிகமாகிட்டு போகுது. யாருக்கு இந்த நிலம், யாருக்கு தண்ணீர், யாருக்கு என்ன வேலை பண்ணணும், ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இதெல்லாம் கட்டுப்படுத்த தான் ஒரு தலைவர் தேவைப்பட்டாரு. ஸோ அதனால தான் முதலா ஆட்சி முறையும் இங்க உருவாகுது. ஸோ மக்களும் கூட சண்டை, திருட்டு இது மாதிரி நிறைய தவறான செயல்கள் எல்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் எல்லாருக்கும் ஒரே விதின்னு சொல்லி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஸோ என்ன தவறுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் விஷயத்தையும் உருவாக்கினாங்க இவங்க தான். ஸோ அதனால தான் உலகத்தோட முதல் சட்ட விதிகள் இந்த ஈராக் நிலத்துல தான் உருவாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலம், பயிர், வரி இதெல்லாம் நினைவுல வைக்க முடியாம மனிதர்கள் அங்க தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் மண் பலகையில குறிகள் போட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் உலகத்தோட முதல் எழுத்தாவும் இருக்குது. இது இல்லைன்னா இன்னைக்கு புத்தகம், ஹிஸ்டரி இது எதுவுமே இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ ஏன் இந்த இடத்த நாகரிகம் பிறந்த ஒரு நிலம்னு சொல்றாங்கன்னா, இங்க மனிதர்கள் நிலை பெற்றாங்க. அதுக்கப்புறமா விவசாயம் தொடங்கிச்சு, கிராமங்கள் உருவாகிச்சு, நகரம் வளர்ந்துச்சு, ஆட்சி வந்துச்சு. அதுக்கப்புறமா சட்டம் உருவாகி எழுத்துக்களும் பிறக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இது ஒரு நாகரிகம்னு சொல்றோம். அதனால தான் ஈராக் நிலத்தை மனித நாகரிகத்தோட தாய்ன்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்த ஈராக் நிலத்தை மிகப்பெரிய பேரரசுகள் எல்லாம் ஆட்சி செய்ய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஈராக் நிலத்துல ஒரு காலத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த அரசர்கள் எல்லாம் ஆட்சியா ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஆட்சி செய்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துல அளவு இருக்கல, மிகப்பெரிய நகரங்களோட அளவு இருந்துச்சு, ரொம்பவே பெரிய அரசுகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுல முதலாவது இடம் பார்த்தீங்கன்னா சுமேரியர்கள். ஸோ இவங்க தான் உலகத்திலே முதலா நகரங்களை கட்டின மக்கள்னு சொல்லலாம். அவங்க ஆற்றில இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அதுக்கான வழிகள் எல்லாம் வெட்டினாங்க, என் வயல்களை பாசனம் செஞ்சாங்க. ஸோ இதனாலே நிலம் வளமாகிச்சு, மக்களும் பெருக ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுமேரியர்கள் என்ன தெரிந்தவர்களாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இதனாலே அவங்க எவ்வளவு தானியம், எவ்வளவு வரி இதெல்லாம் தவறாம கணக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கற்றுக் கொடுத்த நேர கணக்கு தான் இன்னைக்கு கூட நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா பபிலோனியர்கள், இவங்க ஆட்சி செய்த பபிலோன்னு சொல்லக்கூடிய நகரம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே உலகத்துல இருந்த மிகப்பெரிய நகரத்துல ஒன்னா இருக்குது. பெரிய சுவர்கள், உயரமான கட்டிடங்கள், அழகான வீதிகள் இது எல்லாமே இந்த பபிலோன் நகரத்தோட அழகு இன்னுமே கூட்டிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பபிலோனியர்கள் பார்த்தீங்கன்னா நகரத்தை ஒழுங்கா நடத்த சில சட்ட விதிகள் எல்லாம் உருவாக்கினாங்க. ஸோ எல்லாமே வெளிப்படையா எழுதி வச்சாங்க. ஸோ அதனாலே மக்கள் பயத்தோட இல்ல நியாயத்தோட வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த பபிலோன் நகரத்துல ஒரு அரசன் அவனோட மனைவிக்காக ஒரு அற்புதமான தோட்டத்தையும் கட்டியிருக்காரு. ஸோ அந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா மாடி மேல மாடியா பசுமையோட வளர்ந்துருக்கு. ஸோ மேலிருந்து கீழே தண்ணீர் வார மாதிரி வழிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இது இன்னைக்கு கூட உலக அதிசயங்கள்ல ஒன்னா இருக்குது. அதுக்கப்புறமா வந்தவங்க அசீரியர்கள்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒழுங்கான வலிமையான ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. பெரிய பெரிய படைகள் இருந்துச்சு, கட்டுப்பாடு இருந்துச்சு, ஒழுங்கு இருந்துச்சு. அவங்க கட்டிய அரண்மனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய கட்டடக்கலையா தான் இருக்குது. ஸோ இந்த 3 பேரரசும் சேர்ந்து தான் நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. நகர வாழ்க்கை, சட்ட ஒழுங்கு, கணக்கு பாணி, கட்டிட முறை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஈராக் நிலத்துல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லலாம்.
ஸோ இப்படி ஈராக் நகரம் அதிக வளர்ச்சி அடைஞ்சு வரக்கிட்ட இந்த நிலத்தை பிடிக்கிறதுக்கு நிறைய மன்னர்கள் ஆசைப்பட்டாங்க. ஸோ இந்த அதிகார ஆட்சியாளர் தொடர்ந்து இங்க படையெடுப்புகள் எல்லாம் நடக்குது. ஸோ ஒவ்வொரு முறையுமே போர் நடக்குது, நகரங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது, மக்களோட உயிர்கள் எல்லாம் கைப்பற்றப்படுது. அதுக்கப்புறமா பக்தாத் நகரத்தோட அழிவு. ஒரு காலத்துல பக்தாத்னு சொல்லக்கூடியது அறிவோட தலைநகரமா இருந்துச்சு. பெரிய பெரிய நூல்கள், அறிஞர்கள், பள்ளிகள் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு படையெடுப்புல அந்த முழு நகரமே முழுக்க நாசமாச்சுன்னு சொல்லலாம். நூலகங்கள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகிச்சு, புத்தகங்கள்லாம் நதியில வீசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த நகரமே கருப்பு சாம்பல் ஆகிச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு காலத்துல உலகுக்கே வழிகாட்டிய இந்த ஈராக் நிலம் தொடர்ந்து போர்கள் நடந்ததால அது கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குச்சு. ஸோ இப்படிப்பட்ட பெருமையான ஒரு ஹிஸ்டரியை கொண்ட ஈராக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அரசியல் குழப்பங்கள், போர்கள், அமைதி இல்லாம இருக்குது. ஆனா ஒரு காலத்துல இந்த ஈராக்னு சொல்லக்கூடியது மனித நாகரிகத்தோட தாயா இருந்திருக்கு, அறிவோட ஆரம்ப இடமா இருந்திருக்கு, உலகத்தோட வரலாற்றைய அடிப்படையா இருந்திருக்கு.